10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகளையும் விளக்கு இருந்தது. 10 கன்னிகைகளையும் விளக்குல எண்ணெய் இருந்தது. ஆனா 5 பேர் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. எதனால? எங்க பிரச்சனை? அந்த 5 பேர் ஏன் கைவிடப்பட்டாங்க? அவங்கள்ட்டையும் விளக்கு இருந்தது, அவங்கள்ட்டையும் எண்ணெய் இருந்தது. ஆனா போதுமான அளவு எண்ணெய் இல்லை. ஏன் போதுமான அளவு எண்ணெய் இல்லை? இன்றைக்கும் அதே மாதிரிதான். போதுமான அளவு எண்ணெய் இல்லாத, ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு அனுபவம், எண்ணெய் போன்ற ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு அனுபவத்தில் தான் சபை வாழ்கிறது. ஆண்டவருடைய நீதியை செய்வதற்கான விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவருடைய காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும், ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் சபைக்கு இருக்கிறதா? இல்லை, சபையில இல்லை. சபையில விசுவாசம் என்பது என்னது? ஆண்டவர் எனக்கு கட்டாயம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தருவார்கள், ஆண்டவர் கட்டாயம் என்னுடைய எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடிப்பார்கள் என்பதுதான் ஒரு விசுவாசமா இருக்கிறதே தவிர, அவங்களுடைய ஆவிக்குள்ளாக ஒரு உருமாற்றத்திற்கு ஒரு விசுவாசம் இல்லை. ஆவியை எழுப்புவதற்காக ஒரு விசுவாசம் இல்லை. அவங்களுடைய தோன்று போன ஒரு ஆவி, தோன்று போன ஒரு ஆத்மா, தோன்று போன ஒரு காரியத்தை உயிர்ப்பிப்பதற்கான ஒரு விசுவாசம் தன்னுடைய வாழ்க்கையில இல்லை. சபைக்கு வருவது அந்த விசுவாசம் எதை காண்பிப்பது? எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு நன்மை வேணும், எனக்கு எல்லாமே என் பிள்ளைகளுடைய தலைமுறைகள் நடக்கணும், இதுலதான் விசுவாசம் காணிக்கிறாங்களே தவிர, நீங்க பரலோக ராஜ்யம் செல்லுவீர்களா கேட்டா அதற்கு விசுவாசம் இல்லை. எழுபது